ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஆஹா சமையல். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து காரத்துக்கு வரமிளகாய் தான் வந்து சேர்க்க போகிறோம். நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தாங்க. இப்போ ஒரு 3 வரமிளகாய் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்ச ஒரு 4-5 பூண்டு வந்து இடித்து இதோடு சேர்த்துக்கிறேங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், வாசமாக இருக்கும். நம்ம வெறுமையாகவே வந்து இந்த பீட்ரூட் பொரியலை வந்து சாப்பிட்லாங்க செஞ்சு. அந்த அளவுக்கு வந்து நல்லா ருசியாக இருக்கும். இப்போ பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். பீட்ரூட் பார்த்திங்கன்னா நீங்கள் சீவி கூட செஞ்சுக்கலாம். நான் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நல்லாவே வந்து இதில் இருக்கிற அந்த சலசலப்பு போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது வந்து நல்லா மூடி போட்டுட்டு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இது வாரத்தில் 1 முறை 2 முறை நம்ம ஜூஸாவோ அல்லது இந்த மாதிரி பொரியலாவோ இல்லை வந்து ஏதாவது கூட்டு சால்னா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இதில் தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து காய் வதக்கும் போது முதல்ல வந்து சால்ட்டு போட்டு வதக்கணும் அப்படின்னா நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல வாசனை வரும். இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இடையில எடுத்து கிண்டி விடணுங்க. இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் எக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளோட இந்த பீட்ரூட் நல்லாவே வந்து குக் ஆகிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பூ வந்து சேர்த்துக்க போகிறோம். விருப்பப்பட்டால் உங்களுக்கு தேங்காய் பூ பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. பிடிக்கலன்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ வந்து சேர்த்துட்றேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. இது சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ணுற வேலை தான். இது ரொம்ப வந்து வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த தேங்காய் பூ போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களோட குழந்தை வந்து பீட்ரூட் பொரியல் சாப்பிட்லையா, இந்த மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம சின்ன குழந்தையிலே வந்து பீட்ரூட் பொரியல் வந்து செஞ்சு கொடுக்க பழகிக்கணும். அப்போ தான் அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்மளோட இந்த பீட்ரூட் பொரியல் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாங்க. ரொம்பவும் ஹெல்த்தியாக டேஸ்டியாக இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் வந்து நம்ம சிம்பிளாக செத்த நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நீங்களுமே வந்து வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீட்ரூட் பொரியல் எப்படி இருந்துச்சுன்னுட்டு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.